இங்க ஒரு PHP ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஏன்னு ஒரு வேரியபிள், அதுல 5ங்கிற வேல்யூ, பிங்கிற இன்னொரு வேரியபிள்ல 2ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல a பிளஸ் பி, இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 2, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 7. அதுக்கப்புறம் இங்க டாட்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டுக்கு கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்னு பேரு. ஸோ இந்த கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க முதல்ல இருக்கிற அவுட்புட்டையும் இந்த ரெண்டாவது இருக்கிற அவுட்புட்டையும் இணைக்கிறது தான் இதோடைய வேலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பிஆர் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியும் PHPல எப்பவும் பிஆர் டேக், அதாவது எந்த HTML டேக் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதை சிங்கிள் அல்லது டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ இங்க பிஆர் டேக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்கோ என்ன பண்ணணும்னா a பிளஸ் பி, அதாவது 5 பிளஸ் 2 7 அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல, அதாவது கீழே ஒரு லைன் பிரேக்கை இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு லைன் பிரேக் வந்துடும். லைன் பிரேக் வர்றது வந்து நமக்கு தெரியாது, பட் அடுத்த வர்ற அவுட்புட் நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். அடுத்த எக்ஸ்பிரஷன் a மைனஸ் பி, இதுல ஏவினுடைய வேல்யூ 5, பியோட வேல்யூ 2. இப்போ a மைனஸ் 2ங்கிறது 3 இல்லையா, அதனால கீழே இருக்கிற அந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல 3ங்கிற அவுட்புட் வந்துடும். அடுத்தது இந்த பிஆர் டேக்னால அடுத்தது ஒரு லைன் பிரேக் வந்திருக்கும். அடுத்தது a மல்டிப்ளை பை பி, ஸோ ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 2, a இன்ட்டு பி, தட் இஸ் 5 இன்ட்டு 2 10. ஸோ 10ன்றது இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வந்தது இல்லையா, இந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருந்த இடத்துல 10ங்கிறது வந்துடும். அடுத்த எக்ஸ்பிரஷன் a டிவைடட் பை பி, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 2. அப்போ a டிவைடட் பை 5, அதாவது 5 டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு ஆன்சரு 2.5 அப்படின்னு கிடைக்கும். கடைசி எக்ஸ்பிரஷன் a மாடுலஸ் ஆஃப் b. மாடுலஸ் அப்படிங்கிற இந்த ஆபரேட்டர் இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன். அதாவது ஒரு நம்பரை ஒரு நம்பர்ல இருந்து நம்ம டிவைட் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை மட்டும்தான் இந்த மாடுலஸ்ங்கிறது நமக்கு தரும். இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 2. அப்ப ஏவை வந்து நம்ம 2ஆல, அதாவது 5 2ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஒன்னு வந்து கோஷியன்ட், இன்னொன்னு வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட்ங்கிறது வந்து 2, ஏன்னா இங்க 2 இருக்கிறதுனால 2 2s are 4, 2 வந்து 5ல 2 டைம்ஸ் போகும். ஸோ மீதி வந்து ஒரு 1 இருக்கும். ஸோ இந்த 1 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா 7, 3, 10, 2.5, அதுக்கப்புறம் 1. இந்த ப்ரோக்ராம்ல பிஆர் டேக் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பிரஷன் அதோடைய ஆன்சரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லைன் பிரேக் வரும். அப்ப அடுத்தடுத்த அவுட்புட் எல்லாம் கீழே கீழே தான் நமக்கு வரும். ஒருவேளை இதே ப்ரோக்ராம் பிரேக் இல்லாம, இப்ப நம்ம இந்த ஸ்கிரீன்ல காட்டிருக்கிறது மாதிரி பிரேக் இல்லாம இருந்தால் என்ன மாதிரியான அவுட்புட் இருக்கும், அதாவது அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ a பிளஸ் பி, அதாவது 5 பிளஸ் 2 வந்து 7, அப்புறம் 5 மைனஸ் 2 3, அதுக்கப்புறம் 5 இன்ட்டு 2, அப்போ 10, அப்புறம் 5 டிவைடட் பை 2, அப்போ வந்து 2.5. அதே மாதிரி 5 மாடுலஸ் ஆஃப் 2, இது வந்து ரிமைண்டர், ஸோ 1. ஸோ இதுதான் ஆன்சரா நமக்கு இருக்கும். அதாவது பிரேக் டேக் இல்லாம இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி ஒரே லைன்ல வரும். பிரேக்கோட இருந்தது அப்படின்னா, முன்னாடி எழுதின ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, மாதிரி பிரேக்கோட இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கீழே ஒன்னா அவுட்புட் வரும்.